ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் 3வது நாளாக இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோ 100 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 2ல் ரொம்ப ஹெல்த்தியாக என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்ற டீட்டெயிலை கொடுத்து மற்ற டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு நீங்களும் என்னோட சேர்ந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணலாம் வாங்க. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் கிராஸ் டீ வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இந்த பாதாம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்றது தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 நம்பர் இருக்க மாதிரி பாதாம் பருப்பை முன்னாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் அதோட தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழத்தோடு நல்லா அடித்து தண்ணி கலந்து குடிக்கிறது தான். சப்போஸ் நீங்கள் முன்னாள் பாதாம் பருப்பு ஊற வைக்க மறந்துட்டால் கூட மறுநாள் காலையில் நல்லா சூடான தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அதோட தோல் வந்து லூஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த தோல் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு பாதாம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் நல்லாகும். பெரும்பாலும் பாதாம் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா பசி அவ்வளோவா எடுக்காது. இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு பாதாம் ஜூஸ் தான் நான் ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். 11 மணி அளவில் நான் எடுத்துக்கிட்ட ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் வந்து ஒரு 50 கிராம் இருக்கிற மாதிரி நாவல் பழம் எடுத்துக்கிட்டேன். நாவல் பழம் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட தொகுப்பு தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சீசன் அப்படின்றனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே கிடைக்கும். இதுதான் இன்றைக்கி வந்து நான் 11 மணிக்கு எடுத்துக்கிட்ட ஸ்நாக்ஸு. மதியம் 1 மணிக்கு என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்க மாதிரி ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூட வாழைக்காய் மோர் குழம்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கூட பாயில் பண்ண எக்கு வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். என்னோடய லஞ்ச் மெனு இதுவாக தான் இருந்தது. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட், ரெட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நைட் வந்து நோ டின்னர். தூங்குறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்ன ஜீரா, சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அந்த ஜூஸ் வந்து தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி இந்த ஜீரா வாட்டர் எடுத்து இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் இத்தனை கிலோ குறைக்கலாம், ஒரு மாதத்தில் இத்தனை கிலோ குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக? அது மாதிரி குறைச்சா அந்த வெயிட் திரும்பி இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வெயிட்டை குறைக்கிறோமோ டயட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் விட்டால் கூட திருப்பி எவ்வளோ குறைச்சோமோ அதை விட டபுள் மடங்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்கள் டயட்டை எக்காரணத்தை கொண்டும் விட்டுடாமல் ரெகுலராக ஒரே மாதிரி டயட் இருந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மடமடன் குறையாமல் லைட்டாக குறைஞ்சாலும் ஆனால் ஏறாத அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.